வணக்கம். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தேங்காய்பால் கஞ்சி. இது ரொம்ப ஹெல்தியானதும் கூட, ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடியது. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஒரு தேங்காய் எடுத்து அது உடச்சிக்கோங்க. 2 தேங்காய் மூடிகளையும் சின்ன சின்ன பீசஸாக தேங்காயை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மூடி தேங்காயும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம தேங்காய் பால் எடுக்க போகிறோம். இந்த சின்ன சின்ன பீசஸ் தேங்காயெல்லாம் எடுத்து மிக்சியில் நடுவில் ஃபில்ட்ரு இருக்கிற மாதிரி ஒரு ஜார் இருக்கும்ல, அதில் போட்டுட்டு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பேட்சாக போட்டு தேங்காய் பால் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பாலில் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை தனியாக வச்சுடுங்க. அது போக ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி 2வது பால் 3வது பால் எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பாலோட கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் ஒரு உலக்கு அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். இந்த ஊற வச்ச தண்ணியை கூட இதில் சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். ஒரு உலக்கு பச்சரிசிக்கு நம்ம 4லேருந்து 5 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றி இது வேக வைக்கலாம். ஏன்னா இது கஞ்சிங்கிறதுனால ரொம்ப லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 டம்ளர் வரைக்கும் ஒரு உலக்கு பச்சரிசிக்கு ஊற்றி வேக வைக்கலாம். இதோட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் எது இருந்தாலும் இது போக்கிடும். அதோடு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு சேர்க்க போகிறோம். வெள்ளை பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த குக்கரை மூடி வச்சு இதை வேக வைக்க போகிறோம். உப்பு போடாமலும் வேக வைக்கலாம். உப்பு போடாமல் வேக வச்சா நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் இந்த கஞ்சி. உப்பு போட்டு நம்ம இப்போ வேக வச்சுருக்கோம். இப்போ தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். 2வது பாலும் 3வது பாலும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 4லேருந்து 5 விசில் குக்கர் வந்ததுக்கப்புறம், ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த சாதம் நல்லா வெந்திருக்கும். வெள்ளை பூண்டு நல்லா வெந்திருக்கும். வெந்தயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கும். ஒரு குழி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ 2வது பால் 3வது பால் இருக்குல்லையே, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பேட்சாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா இந்த பால் ஊற்ற இந்த சூடோட இது அப்படியே அப்சர்வ் ஆகும் இந்த சாதத்தில். நேரம் ஆக கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த 2வது பால் 3வது பால் தேங்காய் பாலை கம்ப்ளீட்டாக இதில் ஊற்றி அப்படி கலந்து விட்டுடுங்க. இப்போ நீங்கள் உப்பு போடாமல் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான், இந்த தேங்காய் பால் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா இப்போ கடைசியாக திக்காக வச்சுருந்தோம் இல்லையா ஒரு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதை கடைசியாக இந்த தேங்காய் பால் கஞ்சியில் ஊற்றிடுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம ஊற்றின பால் எல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும். இந்த திக்கான தேங்காய் பால் இதில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன் ஒரு கார சட்னி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 வெள்ளை பூண்டு நல்லா தோல் உரிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு பாதி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வரமிளகாய் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ பச்சையாகவே தான் அரைக்க போகிறோம். இந்த கார சட்னிக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். புளிப்பு தன்மையும் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. ஒரு சின்ன பீஸ் புளி எடுத்துக்கோங்க. ஓரத்தில் இருக்க காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது அப்படியே பச்சையாக ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா திக்காக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இதை வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஒரு சின்ன இருப்பு சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்ல சூடு ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிக்கும். இந்த வெடிக்கிற சத்தம் கேட்கும். அப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்த உடனே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த கொதிக்கிற எண்ணெய் எடுத்து
நம்ம கார சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சூடோட இந்த எண்ணெய் எடுத்து அப்படியே இந்த சட்னியில் போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. அப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிற சட்னி இந்த சூடான ஆயில் ஊற்றினோடனே கொஞ்சமாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும். சூட்டோட ஃபுல்லாக கிளறி விட்டுடுங்க. அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பால் கஞ்சிக்கு எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷன் கார சட்னி, வெள்ளைப்பூண்டு வெங்காயம் கார சட்னி. இந்த தேங்காய் பால் கஞ்சி ரொம்ப ஈஸியான ஒரு சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு தடவை. வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்தையும் போக்கிடும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடாது, ஹெல்த்தியானது. வெந்தயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துருக்கனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.